தோல்வி தோல்வி தோல்வி. நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்குது. கொஞ்ச நாள் நல்லா போற மாதிரியே இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு தோல்வி தான் கிடைக்குது. நான் இறங்குற பெரும்பாலான விஷயங்கள்ல தோல்வி அப்படிங்கறத எனக்கு கிடைக்குது. இந்த தோல்விக்கு நிறைய காரணங்கள் கண்டிப்பா இருக்கலாம், ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த 5 காரணங்கள் ரொம்ப 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 முக்கியமான காரணங்களா நான் பார்க்கறேன். சோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்கியூசஸ். நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வழிகள், வேஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தேடணும். ஆனா நம்ம வெற்றி அடையிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு நம்ம பயங்கரமா சோம்பேறித்தனப்பட்டு எக்ஸ்கியூசஸ், இந்த சாக்கு சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம தேடிட்டு இருப்போம். இந்த எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிறது தோல்விக்கான ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம். வெற்றி அடையிறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுக்காக எக்ஸ்கியூஸை மட்டுமே நம்ம சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது. எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது தோல்விக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் நம்ம உழைப்போம், 2வது நாளே சோர்ந்து போய் பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுவோம். இதுக்கு பேர் தான் இன்கன்சிஸ்டன்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கணும், தொடர்ச்சியா முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சாதான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தோல்விக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. 3வது, டிஸ்ஆனஸ்டி. நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். குறுக்கு வழிகள்ல போய் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு முட்டாள். ஏன்னா குறுக்கு வழிகள்ல போறது அப்படிங்கிறது தோல்வியை ஒரு பக்கம் தரும், இன்னொரு பக்கம் அழிவு அப்படிங்கிறதையும் நமக்கு தரும். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா மத்தவங்கள்ட்ட நம்ம நேர்மையா இருக்கணும், நம்மள்ட்டையும் நம்ம நேர்மையா இருக்கணும். பிளான் பண்ணாம இருக்கிறது, லேக் ஆஃப் பிளானிங். பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஒவ்வொரு நாள்ல இருக்கக்கூடிய இந்த 24 ஹார்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சக்சஸ், வெற்றி அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது. நம்ம நல்லா யோசிச்சா தெரியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே 24 மணி நேரங்கள் தான் இருக்கு. நீங்க வியக்கக்கூடிய எந்த மனிதரா இருந்தாலும் அவரிடமும் 24 மணி நேரம் தான் இருக்கு. சோ அப்ப இந்த 24 மணி நேரத்தை நம்ம கரெக்டா பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தோல்வி அப்படிங்கறதா மிஞ்சும். 5வது, நாட் ஃபிக்ஸிங் யுவர் வீக்னஸ். பலவீனம். புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, புதுசா ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு பலவீனம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். இந்த பலவீனத்தை கண்டு பயப்படாம ஐயோ நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராம தொடர்ச்சியா நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த பலவீனத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதுல பலவீனம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு நம்ம சிந்திச்சு அதுக்காக முயற்சி பண்ணி உழைச்சோம் அப்படின்னா இந்த பலவீனத்தை நம்மளால கடந்துட முடியும். சோ வெற்றியும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வெற்றி அடையிறதுக்கு தடைகளா இருக்கக்கூடிய 5 முக்கியமான காரணங்களை பார்த்தோம். சோ அடுத்த வீடியோல இன்னும் டீடைல்டா பல விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். சோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.